எதை கொடுத்தாலும் எங்களுடைய வறுமைகளை போக்கி எங்களுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு உதவாக இருக்கும். எனவே இதையும் இந்த அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பார்வையற்றவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு பதவி உயர்வை 4% கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முறையா எங்களுக்கு செயல்படுத்தி இதை நடைமுறைப்படுத்திட வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றோம். இதை கொடுத்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் குறித்தாக்கிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசாங்கத்திலே பங்கேற்பதற்காக ஊரக வாய்ப்புகளிலே உள்ளாட்சி துறையிலே 4% கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அது அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய நன்மைகளை தேடி தேடி செய்கின்ற இந்த அரசாங்கமானது இந்த கல்வித்துறையில் நாங்கள் பணிபுரிகின்ற ஏறக்குறைய 2500 ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என சிறப்பு ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்புல 2500 உறுப்பினர்கள் பணிபுரிந்து வருகின்றோம். எங்களோட வாழ்வில் மீண்டும் ஒளி மங்காமல் மேலும் சிறப்பாக பிரகாசமாய் அந்த ஒளியை அமைத்திட இந்த நீதி அரசாங்கம், சமூக அரசாங்கம், கலைஞர் வழியில் தோன்றி நடைபெற்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களை எப்பவும் கைவிடாது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். இது நிறைவேறாத பட்சத்தில் தெருவில் இறங்கி போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனெனில் இந்த வழியை விட்டால் எங்களுக்கு வழி தெரியவில்லை. நாங்கள் எவ்வளவோ பின்தங்கி கஷ்டப்பட்டு அன்பு ஆதரவுகளை இழந்து படித்து சிரமங்களை அனுபவித்து என்ற முன்னிலைக்கு வந்திருக்கிறோம். இதை மீண்டும் இந்த அவலநிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவது இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனவே எங்களுடைய துறையை வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்க நாங்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்தோம், முடியவில்லை. இந்த ஊடக வாயிலாகவாவது எங்களை குறைகளை தீர்த்து வைப்பு இந்த 23வது ஆணை 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 வெளியிடப்பட்ட அந்த ஆணையை திருத்தி மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா. இப்படிக்கு பார்வையற்றோர் ஆசிரியர் சங்கம் தலைவர் PA கோபால். ஜட்ஜ்மெண்ட் அனைத்து ஆசிரியர்களையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு பேர் இடியாக விழுந்தது. ஏனென்றால் அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணியில் நீடிக்க முடியும். பதவி உயர்விற்கும் பணியில் நீடிப்பதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஐயா, நாங்க 20 ஆண்டுகளாக ஒரு பள்ளியில, கிராமங்கள் உட்பட பல இடங்களில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இது எல்லா மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிற அந்த ஊடகத்தின் மூலமா, நாங்க இந்த வேலைக்கு வர்றதுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு சென்னையில இருந்துதான் எல்லாரும் படிச்சோம். நிறைய வாசிப்பாளர்கள் அன்னைக்கு எங்களுக்கு வாசிச்சு காமிச்சாங்க. நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியிருந்தது, வாசிச்சு காமிச்சாங்க, படிச்சோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் 20 வருஷத்துக்கு மேல கிராமங்கள்ல பல இடங்கள்ல தங்கி இருக்கோம். நாங்க ஒரு வாசிப்பாளரை தேடி விடுமுறை நாட்கள்ல போய் மீண்டும் பழைய புத்தகங்களை படிச்சு அதை நாங்க மீண்டும் நினைவு கூர்ந்து தேர்வு எழுதுவது பல சிரமங்களுக்கு உட்படும். இந்த தகவலை நாங்க செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஐயா அமைச்சர், கல்வி அமைச்சர் ஐயா கூட நடந்த கூட்டத்திலையும் சரி, அதுக்கு பிறகு அக்டோபர் 15ஆம் தேதி ஐயாவை நேரில், அமைச்சர் ஐயா நேரில் அவங்க வீட்டுல பார்த்து சந்தித்து கடிதம் கொடுத்தோம். மீண்டும் நவம்பர் 21ஆம் தேதி அமைச்சர் ஐயாவை கூட்டிய அந்த கூட்டத்தையும் கலந்துக்கிட்டு இந்த செய்தியை நாங்க பதிவு பண்ணி, எங்களுக்கு முடிந்த வரை, நாங்க முழுக்க விளக்கு முதல்ல கேட்கலைங்க ஐயா, முடிந்த வரை எங்களை ஒரு கருணை அடிப்படையில், நாங்க ரொம்ப சிறுபான்மையினர், தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2 லட்சம் ஆசிரியர் இருக்காங்க, நாங்க ஒரு 3000 பேர் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில ஒரு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா அன்னைக்கு 28ஆம் தேதி வந்த இந்த அரசாணை எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் தான் இந்தியா முழுவதும் பின்பற்றக்கூடிய நடைமுறை என்னன்னா, ஒரு UGC தேர்வா இருந்தாலும் சரி, ஸ்டெட் எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் சரி, SC ST பிரிவினர், அதாவது கடைசியாக கொடுக்கக்கூடிய குறைந்தபட்சம் தேர்ச்சி, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கல்வி நிறுவனத்தை சேர்க்கணும்னாலும் SC ST பிரிவினருக்கு என்ன பணம் கட்டுறாங்களோ அதுதான் எங்களுக்கு. தேர்வு கட்டணமாக இருந்தாலும் சரி, அனுமதி கட்டணமாக இருந்தாலும் சரி. ஆனால் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அரசாணையில் BC, BCM, MBC, PWD 50% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்ததாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. SC ST பிரிவினருக்கு 40%, அதாவது அவங்க 60 மார்க். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த அரசாணையை எங்களுக்கு திருத்தி SC ST பிரிவு PWD, பர்சன் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் 40%,
ஒண்ணு முழு விலக்கு கொடுங்க, அல்லது தேர்ச்சி சதவீதத்தை அவர்களுக்கு இணையாக கொடுங்க, அதுக்கு கீழேயாவது கொடுங்க. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது. தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெறவில்லை என்றால் பணியில் நீடிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்ப நாங்க பணியில இல்லைன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 20 வருஷம் நாங்க தேர்வு எழுத தயாரா இருக்கும், ஆனால் எங்களுக்கு சலுகையை மட்டும் கோரும். இது தொடர்பா நாங்க முதலமைச்சர்கிட்ட கோரிக்கையா உங்ககிட்ட நாங்க கொடுத்துருக்க மனு கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் முதலமைச்சருக்கு நாங்க தனிப்பிரிவுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம். மீண்டும் நாங்க அதிகாரிகளை பார்த்து இந்த கடிதத்தை கொடுக்க போறோம். ஊடக நண்பர்களாகிய நீங்க இந்த செய்தியை அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் கொண்டு சேர்க்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.